2024ல் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்ட பல பிரபலங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் தீரன் அதிகாரம் 1, என்ஜிகே, அயலான் அப்படின்னு பல படங்கள் நடித்து ரசிகருடைய மனதை இடம் பிடித்தவங்க தான் ராகுல் பிரீத் சிங். இவங்க பிப்ரவரி 21ஆம் தேதி தனது காதலர் ஜாக்கி பக்னானியை கோவாவில் வைத்து திருமணம் செஞ்சாங்க. அடுத்ததாக மீதா ரகுநாத். நடிகை மீதா ரகுநாத் முதலில் நீ முடிவும் நீ அப்படின்னு திரைப்படத்தின் மூலமாக இவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இந்த படத்தில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவங்க குட் நைட் படத்தின் மூலம் ஏராளமான ரசிகர்களை தன் பக்கம் இழுத்தாங்க. கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி தனது நீண்ட நாள் காதலரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக அபர்ணா தாஸ், தீபக் பரபோஸ். நடிகர் விஜயின் பீஸ்ட் மற்றும் கவினின் டாடா திரைப்படத்தில் நடித்து ரசிகர் மனதில் இடம் பிடித்த நடிகை அபர்ணா தாஸ். மஞ்சுமெல் பாய்ஸ் பட நடிகர் தீபக் பரபோஸை காதலித்து வந்த நிலையில் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யா நடிகர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி ராமையாவை நீண்ட நாட்களாக காதலித்து வந்த நிலையில் இவர்கள் இருவரும் கடந்த ஜூன் 10ஆம் தேதி இரு வீட்டாரின் சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக வரலட்சுமி நிக்கோலாய் சச்தேவ். தென்னிந்திய திரையுலகில் கதாநாயகியாக மட்டுமில்லாமல் வில்லியாகவும் நடித்து பெயர் பெற்றவங்க வரலட்சுமி சரத்குமார். இவர் தனது காதலர் நிக்கோலாய் சச்தேவை கடந்த ஜூலை 2ஆம் தேதி தாய்லாந்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மேகா ஆகாஷ், ஷாய் விஷ்ணு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பேட்ட திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா அறிமுகமானவங்க மேகா. தனது காதலன் சாய் விஷ்ணுவை செப்டம்பர் 15ஆம் தேதி திருமணம் செஞ்சாங்க. சித்தார்த் அதிதிராவ். தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாயாக வலம் வருபவர் நடிகர் சித்தார்த். இவர் நடிகை அதிதிராவை நீண்ட நாட்களாக காதலித்து வந்த நிலையில் இவரையும் திருமணம் கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திருமணம் நடந்துச்சு. இரு வீட்டார் சம்மதத்தோடு நடந்து முடிச்சிருக்கு. அடுத்ததாக நாக சைதன்யா, சோபிதா துளிபாலா. 2017ஆம் ஆண்டு நடிகை சமந்தாவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்ட நாக சைதன்யா அவர்கள் பிறகு இருவரும் கருத்து வேறுபாடு பிரிஞ்சுட்டாங்க. தொடர்ந்து நடிகர் நாக சைதன்யா சோபிதா துளிபாலாவை காதலித்து வந்த நிலையில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி இவர்களின் திருமணம் நடைபெற்றது. அடுத்ததாக காளிதாஸ் ஜெயராம், தாரிணி. பிரபல நடிகர் ஜெயராமின் மகன் காளிதாஸ் மாடல் அழகி தாரணியை நீண்ட நாட்களாக காதலித்து வந்த நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதி கேரளாவில் குருவாயூர் கோயிலில் வைத்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடந்திருக்கு. தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வரும் கீர்த்தி சுரேஷ் தனது நீண்ட நாள் காதலன் ஆண்டனி தட்டிலை கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி கோவாவில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்து முறைப்படையும் கிறிஸ்தவ முறைப்படையும் இவர்களுடைய திருமணம் நடந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜோடிகளை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்போ நடிகர் கமலஹாசன் அவர்கள் என்னுடைய குருவை நான் இழந்துட்டேன் அப்படின்னு ஷியாம் பெனகல் அவர்கள் உயிரிழந்ததை அடுத்து இப்போ மிகப்பெரிய அளவில் அவருடைய சோகத்தை வெளிப்படுத்தியிருக்கார். பிரபல இயக்குனர் ஷியாம் பெனகல். இவருடைய வயது 90. உடல்நலக்குறைவு காரணமாக மும்பையில் காலமானார். இவரது மறைவுக்கு பிரபல நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து வராங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பார்த்தோன்னா இயக்குனராக கொண்டாடப்பட்டவர். சிவாஜி பார்க்கில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அவருடைய உடல் தானம் செய்யப்பட்டிருக்கு. பாலிவுட் திரைப்பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் கமலஹாசன் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில், மனிதாபிமானம் உள்ள ஒரு கதை சொல்லியை இந்தியா இழந்துருச்சு. நான் ஒரு குருவை இழந்துட்டேன். தனது படங்களின் மூலம் உண்மையான இந்தியாவை திரைக்கு கொண்டு வந்தவர். ஆழமான சமூக பிரச்சனைகளை படங்களில் பேசியவர். சாதாரண விஷயங்களையும் நேசிக்க வச்சவர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம்.